நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலேயே இல்லை. சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான், சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் சார், இந்த தெருவில் 5 வீடு எங்களுது. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான். முடிஞ்சு போச்சு, உங்கள் தாத்தாவோட முடிஞ்சு போச்சு. தாத்தா 5 வீடு வச்சுருந்தார். அவர் நிறைய வச்சுருந்ததுனால போச்சு எல்லாம். இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வாச்சுது. சில பேர் இருக்கான் சார், எதிர்காலத்தில் இருப்பான். இன்றைக்கி இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார், இன்னொரு 2 வருஷம் நம்ம லெவலில் வேறு. இதையே 6-7 வருஷமாக சொல்லுங்கிறான் சார். ஆக நிகழ்காலத்தில் வாழணும், சிந்தனை செய்யணும். இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார், நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, இருக்கீங்க. நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க. சட்னி அரைச்சிருப்பான், இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும், இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும். இருக்கீங்க, அவ்வளோதான். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு ஒரு பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன். 1 hour பேசினேன். நான் சென்னைக்குள்ளே இருந்தால் 2 வீலரில் போவேன். காமராஜ் பவனில் பேசிவிட்டு 2 வீலர் எடுக்க வந்தேன். அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது 5 லிட்டர் குக்கர். அது இது ஆக்டிவாக அதை நான் முன்னால் வச்சேன். வச்சுட்டு ஒருத்தர் சார் சார் சார்னு ஓடி வர்றாரு. இந்த சில பேர் நம்ம புறப்படும்போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன். கிட்ட வந்து ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு. அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையோட ஏஜென்ட்டுன்னு நினச்சிக்கினார். 1 hour பேசியிருக்கேன் உள்ள. இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னு. யார்கிட்ட பேசுனீங்க என்ன? நான் இவ்வளோ நேரம் உள்ளே தானே இருந்தானா சார்? உள்ளே இருந்திருக்கான் சார். அவன் 1 hour நான் பேசும்போது உள்ளே இருந்திருக்கான். அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க. நான் பேசுகிறேன். நான் அவன் திருப்பி கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன்னு. அதாவது நம்ம யார்கிட்டன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன். நம்ம பிரச்சனையே அதுதான். நிறைய பேர் பாருங்கள் சார், நம்மளே யோசித்து பேசுறதே கிடையாது. சில பேர் பேசும்போது அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும். உதட்டில் வர்றதை பேசுகிறாங்க, யோசித்து பேசுறதே கிடையாது. மூளை சொல்லி பேசுறதில்லை, உதட்டு. சில பேர் நம்ம ஊரில் எல்லா ஊரில் தான் இருக்கான். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க, எதுக்குடா உனக்கு, போன மாதம் தானே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் சார் என்ன பண்ணுறீங்க. சில பேர் காலையில் நம்மளை பொட்டி கடையில் பார்த்துருப்பான், எப்படி சார் இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன். சாயங்காலம் திருப்பி பார்ப்பான், எப்படி சார் இருக்கீங்க, என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா, என்ன ஏதாவது பேசணுமா. சிந்திக்காமல் பேசுவதனால தான் நிறைய பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார். ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம், தெரியாது எங்கே எதை பேசணும். ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா? கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது, வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது. நசமாக போவோன்னு ஓரமாக உட்காந்து ஒருத்தன். நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல. அதுலேயும் சில இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் 60+, அந்த 60+ அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அறிவுரை யாருக்கு வேணாலும் வழங்கலான்னு. உறவுக்காரனா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நடுவில் உட்காருவான் சார், போகிறவரெல்லாம் பிடிச்சி பேசி கொடுத்துனுப்பான். ஒரு பொண்ணு அழகா, ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா இருந்துச்சு. உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க, அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான். அது எல்லார் எதிர்க்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான். இந்த பையன் போனா வச்சுங்க, இங்கே சமசம் பையன் தானே நீ? ஆமாம் தாத்தா 20 அரிசி வச்சிருக்கியாமே, முடிஞ்சு போச்சு. அவன்
படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க, தலை கட்சிச்சா. வேலைக்கு போகிறவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான், இங்கே வா ப்ரமோஷன் எப்போ, இல்லை வச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னுவான். ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க, சார் குழந்தை இல்லைன்னு வாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாங்கலாம். ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை. அவங்ககிட்ட இவன் கேட்பான், சார் ஏன் அப்படின்வான். என்ன ஏன்னு கேட்பான். ஏன்னா ஏதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கு பேராக சொல்லுவான், அந்த டாக்டரை பார், இந்த டாக்டரை பார், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அதுக்காக அலையிறான். குழந்தை பிறந்தது வச்சுங்க, குழந்தை பிறந்தது என்ன குழந்தை, ஆம்பளையா, என்ன குழந்தை, பொம்பளையா, வேற என்னடா பிறக்கும். எது வேணா எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது. பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள். உங்கள் பேச்சு நலமாக இருக்கும், உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் மேலே கோபப்படுவாங்க. அதாவது எது பேசக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசணும் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம். தயவு செய்து அந்த பேசும்போது யோசிங்க. ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நான்லாம் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியும், அவரை நம்மக்கிட்டே கேட்பார், இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்மக்கிட்ட என்னங்க சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக. ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதா சார், போ சார், அதாவது எல்லாம் தெரியாமல் போ, யோசிச்சு பேசு சார். அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று இட்ஸ் ஓகே சொல்லுங்கள் சார். அதுவும் அடுத்த கிரேட் இல்லை சார், ரொம்ப பெரிய கிரேட்லேருந்து ஃபோன் வந்து நானும் மாட்டி அவசரப்பட்டிருக்கேன். என் சிஇஓ ஒரு நாள் லைனில் வந்தார். முன்சுந்தரம் ஆர் யூ பிஸினா? நான் சிஇஓவே லைனில் வந்துட்டார்னு குஷியாகி நோ சார் நோ சார் டெல் மீ சார் கம் டு மை ரூம் என்னார். போனேன், வச்சா ஆப்பு. நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க, எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனால் அவன் சொல்லிக்கிறான் கோயில் குளம்னா மோகன சுந்தரம் தான். ஏதோ நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போகிறது தான், எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கு ரொம்ப அவசரம் சார். ஒன்றும் இல்லை சார், பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை 20 பேரை என் தலையில் கட்டிட்டான். 20 பேருக்கும் இங்கிலீஷ் வராது. அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன். எனக்கு ஹிந்தி வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய். அவங்களுக்கு தமிழே வராது. பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும், வாய் வலிக்கும், என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது, சைகை அபிநயம் எல்லாம். காலையில் போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு, எல்லாம் இழுத்து போத்துன்னு தூங்குறான். ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்கிலியே ஓஷன் ஸ்டானா எல்லாம். அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார். கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுங்க. வாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி, ஷூ வாங்கி, செருப்பு வாங்கி, சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்கடான்னு. அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான். முங்கியதுனா கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ் போகக்கூடாது, அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்கோம் வா. நீங்கள்
அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு 10 பேரையும் உட்கார வச்சேன். அவர் திருப்பி சொல்லணுன்றாரு, அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு. நான் சொன்னேன், நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு 2 வார்த்தை சொன்னேன் சார். மீதி 4 பேர் யாரோ பிரயாணிங்க 4 பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான். நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி. ரொம்ப கொடுமை சார். அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது, ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும். அது எந்த காலத்து கிணறோ, ஆன்மீகம் உண்டு வேணும் தான். அதில் சும்மா இப்படி வாங்கி அப்படி பண்ணோம். இல்லை தள்ள ஒரு ஆள் வந்தவன்ல டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தான். அதனோட எஃபெக்ட் 2 ஹவர்ஸில் தெரிஞ்சுது. லூஸ் மோஷனு. அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து 2 ஐவியை ஏற்றி, ஐயோ தலைவலிங்க. அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுக்ரியான்னு. ஓகே அப்படின்னு அமிச்சிட்ட பிறகு என் சிஇ கூப்பிட்டார். சூப்பர், தே ஆர் வெரி ஹாப்பி. இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீ தான் முடிஞ்சுது. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இது போயிட்டு வர்றதுக்கு 3 நாளுங்க ஆன் டியூட்டி. வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க. நான் சொன்னேன், எது ஒன்றா பேசு, அந்த வார்த்தை பேசாது. எனக்கு இந்த ராமேஸ்வரில் கெட்ட வார்த்தை மாதிரி காதில் நோ பண்ணு. அதுக்கு என் ஒய்ஃப் சொல்கிறா, ஊரில் இருக்கிற யார் யார் ஒய்ஃபையோ இட்டுன்னு போகிறீங்க, என்ன இட்டு போங்க. நான் செஞ்ச ஒரே தப்புன்னா, பிஸியா? நோ சார். உதவி செய்கிறோம். நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிப்பான், பார்த்துக்கிறீங்களா? எதுக்குன்னா சிந்தனை முக்கியம். ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார், உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும். ஒருத்தரை உதவி செய்யணுமா? வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார், நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்களை. இல்லை, நான்லாம் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. உண்மையிலேயே ஆதரவற்றவர். அவங்களுக்கு பசங்க யாரும் கிடையாது. எப்படியும் ஒரு 80 பேர் இருப்பாங்க. எல்லாம் 65+ தான். அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் கேஷ் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த சனி ஞாயிறெல்லாம் நமக்கு கூட்டம் இருக்கும். கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 ஹவர் பேசுவேன். சிரிப்பாங்க. என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே ஒன்றும் கிடைக்காது. அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்துடணும். பேமெண்ட் கிடையாது, ஒன்றும் இல்லை, சேவை. ஒரு 4 மாதம் முன்னாடி போனேன், பேசினேன். ஒரு பெரியவர் கூப்பிட்டார், போனேன். தலையில் கை வச்சார். நல்லா அவர், நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னார், ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னங்க ஐயான்னு. இல்லை, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு. சார், ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர்கிட்ட போனேன். மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன். இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன். இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல. நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரும் சார். நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன். எக்மோர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு, காலேஜ் கேர்ள், என் கண் எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு போகிறான். பைக்கில் போயிட்டான். அப்புறம் அங்கிள் என்னம்மா, பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னம்மா இருக்குதுன்னு நான் நினச்சேன், இது பணங்கன்னு வச்சுருக்கு போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார், அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிடுவாங்க.
நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் நான் என்ன இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கின்னு போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள் இது திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார் இது எல்லாம் கூட்டுக்கலவானிங்க. 2 பயப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார். அவர் இதை சொன்னவொன்னு கை கட்டிட்டார். அரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுறிய என்னமோ பொது சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பைய தூக்கின்மை தான் வந்துருப்பேன். எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவள் உள்ளில் போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். ஒரு கிரகப்பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார்? அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும். கிரகப்பிரவேசம் போகணுமா, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லி, காப்பி குடி, முடிஞ்சால் கவர் கொடு, இல்லை உடு, வாழ்க வளமுடன் வந்துரு, அவ்வளோதான் பண்ணணும். அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும். ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணுன்னு வந்து உட்காந்துக்கிறான். வந்துக்கப்பா சார் எவ்வளோ ஆச்சு, என்ன நீ கொடுக்க போறியா, என்ன எதுக்கு அந்த கேள்வி, எவ்வளோ ஆச்சு? அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான். கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான், சார் எவ்வளோன்னு சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம், இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான், அதெல்லாம் யோசிப்பான். ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான், அந்த பயம் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, எவ்வளோ ஆச்சு, கம்பி முறுக்கு கம்பி தானே, டேய் நீ என்ன பண்ண போகிற ஓ சார். நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில். என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்றும் வேணாம், கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா, தாய் மாமா வந்தார். அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தார், எவ்வளோ ஆச்சு வந்தார். மாமா வேறு வழி இல்லை சொன்னேன். அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க. இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சவுறு இடிச்சு பெருசாக்கலாமா என்ன, ஏன் அந்த சவுறு அந்த ஃப்ளாட்டுக்காரன் இருந்துன்னு, அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரன். அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு. சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார், ஏண்டா 65 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற அந்த சவுறு உண்டு இல்லைன்ற, 65 லட்ச ரூபாய்க்கு உண்டு என்னது தாண்டா வாங்கினேன்னாரு. சார் ஒரு நிமிஷம் நாளே பயந்துட்டேன் சார், ஒருவேளை ஏமாந்துட்ட போல. ஒரே செகண்டில் அவ்வளோ விட்டாளாக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க, ஸ்கூல் போகாதவர். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அப்புறம் அவசகுணமாக பேசுறது கூட ஆச்சரியம் இல்லை. அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்திருக்காரு. ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுகிறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது, ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது. இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம், இல்லை பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம். இவர் யார்கிட்டே கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு. அப்படியும் ஒன்றும் இல்லை, அப்படியும் வந்தார். சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்பிடணும் சார். சாதாரணமாக லிஃப்ட்டை விட்டு இறங்குனா ஒரே சமமாக தான் தரம் இருக்கும். ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணுன்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசப்படி மாதிரி வச்சார், குட்டி வாசப்படி 1 2. இங்கே வந்து நின்ட்டார், டேய் இந்த ஃப்ளாட்டு வாஸ்துவில் கட்டினதா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இல்லையே இவர், ஏமாம்மாண்ணே. இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புன்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பீஜிங்லையா கட்டியிருக்கிறேன்,
அதை விட சொன்னார், அதுக்கு இல்லைடா, எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும். வாஸ்துப்படி உன் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது. அதனால் எல்லாம் கிரகப்பிரவேச அன்றைக்கி பேசுகிறான். என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா, எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இடிச்சிடலாமான்னு. எது கிரகப்பிரவேசம் இன்றைக்கே இடிச்சிடலாமான்னா நான் சொன்னேன், இடிக்காதேன்னு. நம்ப மாட்டேங்க சார். அதனால் சொல்லிட்டு போயிட்டார். அது பொய்யோ கையோ. ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கினோடனே எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார். லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம். இடிக்கவும் இல்லை, மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன், மாமா ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு பிரச்சனை? ஒரே தவு கங்காரு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு இல்லையா? சரியாக போச்சு. அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்களா, ஜாகிரதையாக கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சார். ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா கொடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு 7 வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃபு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்னென்ன சமையல் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு ஆள் எவ்வளோ வேலையை பார்த்துக்குது. நானே யோசித்தேன் ஒரு நாள், சிச்சி பாவம், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு. ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண, ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னென்னு, நான் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன்ல, குழந்தைய அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஃபினிஷ்ட். அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணையில் உண்மைலாம் தெரிஞ்சுது. என்னென்னா, இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார். அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்த்தனம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பாரு, அப்போ தான் நம்மக்கிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க. அவனை தூங்க வச்சிருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்த்தனம் பண்ணுறதுக்கு. சோஃபா மேலே ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் எடுத்து செவரு ஃபுல்லாக கருக்குவான். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தை தான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியல, தூக்கி வச்சுக்கணும். அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்டிலே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்க்கு போய் அந்த ஆண்டி வர்றா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன். ஆண்டி பேர் ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு. ஒன்றும் ஒன்று அழுவான். ஏன்டானா அவனுக்கு வந்துல இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னு அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில் வச்சு எரிச்சலாகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தைய தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது? அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க. என்னதான் வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கல்ல, குழந்தை கையில் கொடுத்துருவான். குழந்தைக்கு வேடிக்கை காமிக்க. ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன். நர்ஸு பாடுறானே, அவன் அதை பார்த்தோன்னே அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு, ஏற்கனவே குத்தி இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், போகும்போது நல்லா ஏங்க டிஃபன் சாப்பிட்ருங்க முதல்ல, பொங்க சரி நம்ம மேலே அன்பாக சொல்கிறாளாக்கான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார். சாப்பிட்டீங்களா? அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஐக்கியம் போயிடுவான். அதுக்கப்புறம் லஞ்ச் வரையும் காணவே இல்லை. இந்த ஸ்னகின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை மாட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. நம்ம எல்லாத்தையும் தூக்கின்னு அலையணும். நான் நம்ப மாட்டீங்க, அந்த கல்யாண வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்களா, அந்த சேரில் உட்காந்துப்பேன். வாழைத்தண்டு அந்த இதெல்லாம். ஒரு கேள்வி வந்து, இது யார் அப்படின்ச்சு. பையன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது. அதான் ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது. ஒன்றும் வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும். நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க. அறிவுபூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அதான் உண்மை. சரி, என்ன பேசுனாலும் உங்கள் குடும்பத்தில் பேசுனா கூட சிந்திச்சு பேசணும். ஒய்ஃபுக்கிட்டே பேசுனா கூட லொடலோடன்னு உளரக்கூடாது. ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினாலும் லொடலோடன்னு உளரக்கூடாது. இது பேசினா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஒய்ஃப் வந்து இப்படி பேசினா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். என்ன ஒன்று, கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியுதில்ல எதுக்கு நிற்கிறான்னு.
அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான். சரியா? ஒன்றும் இல்லைங்க. இந்த கொரோனா காலம் வந்தது, சார் கூட சொன்னார், வீட்டில் மாட்டி செத்து சுண்ணாமானம் இல்லை. இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார். 10 மணி நேரம் நிம்மதி. உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் ஒய்ஃப் சரியில்லை, இந்த 2 பிரச்சனையும் இல்லை. 10 ஹவர் ஆஃபீஸுக்கு போனோமா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்தோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, நிம்மதியாக வேலை செஞ்சோமா, வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார். என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க. திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபு கேட்குறா, உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா. என்னன்னு சொல்லுவீங்க? 67. எடுத்தவொன்னே சொன்னோம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 67 பேர் சொன்னவொடனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க. யோசிக்கணும். நான் சொன்னேன், என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு. இல்லை எத்தனை லேடிஸ்? ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது, அவ்வளோ பேர் ஜாதகமும் நம்மளுக்கு தெரியும்னு. தெரிலம்மா, ஒரு 7-8 பேர் இருக்கும். என் செக்ஷனில் 7 பேர், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். அழகாக சார் யோசிக்கணும் சார். ஒரு பாராட்டுறதா இருந்தால் கூட யோசிக்கணும். இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை. இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு, பார்க்காதீங்கன்னு சொன்னோம், கேட்க போகிறதில்ல, அதனால் விட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல, என்ன பாரு சீரியல் தான். எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலே பிபி வரும் எனக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் சீரியல் பார்த்துன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து வரவே பாராட்டுவோம் அப்படி எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல, பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு 60+ ஒரு ஆள் சவுப்பாக ஏதோ சீரியலில் நடிச்சுன்னுக்கிறார். ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது. சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம், அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன். அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா. அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார், உல்ட்டாவாயிடுச்சு. உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணே, திடீர்னு என் ஒய்ஃபு பேய் பூச்சா மாதிரி இருந்தா. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார்? எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பைத்தியமா? ஆக்சுவலாக அவர் உண்மையிலே பைத்தியமானா மாட்டிச்சு. அதாவது சிந்திக்காமல் பாராட்டுறேன்னு போய் 2 நாள் ஆச்சு சண்டை முடிக்கிறதுக்கு. எல்லாமே அப்படி தான். சிந்தனை செய்யணும் சார், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் யாருக்கிட்டே பேசும்போதே மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம், ஈஸியாக தப்பிச்சிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்காரர், தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கலாம். இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும். எனக்கு தெரியும், நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்ததில்லை. அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மகளிர் நலவாரியம். அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி 6 மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படிச்சிங்க, நான் படித்தேன். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா. சரி என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராதுன்னு. அவன் வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறா அந்த வரியே இல்லை, நான் தான் படித்தேனே. கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனா. அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சார் நம்ம என்ன 7 அண்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போகிறது, நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம். நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும். உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன்,
சரி இது இப்படியே சரி வராது சொல்லுமா. நான் இல்லைங்க சட்டம்னு வந்தால் நான் சொன்னேன் சட்டம்னு வந்தால் குத்தணும். இல்லை அதுக்கு இல்லைங்க, சம்பளம்னு குத்திங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா. எனக்கு என்ன பயம்னா பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவாளோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் சொன்னேன் எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, இதுவரையும் நீ சமைக்கிறத நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், பரவாயில்லையான்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனாலும் அவள் கவலைப்பட மாட்டான். அதான் சார் சிந்தனை. சார் குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாதே, அறிவுபூர்வமாக நடத்து, அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்போ பாருங்களேன், நிறைய வீட்டில் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது கதை சொல்கிறதுலாம் கிடையாது, மொபைலை கொடுக்குறோம். சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்கள் மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கலாம், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு, நிலாவை காமிங்க. சரி நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியாக நிமிந்து? எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம். சிந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார் ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க, வாங்கின பட்டாசு எப்போவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு பையன் கேட்குறான்னு நிறைய வாங்கிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்லை. பாதி 8 வை எதுக்கு? கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம் இல்லை. பாதி 8 வை, இன்னொரு வாட்டி இன்னொரு பண்டிகை வரும், ஃபெஸ்டிவல் வரும், பூஜை வரும். அப்போ அவன் நைட்டை எப்போ தீபாவளி முடிஞ்சு அதே தான் பார்த்துட்டு போவான். அவங்ககிட்ட சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை. அதெல்லாம் சொல்லும், யாரும் சொல்கிறது இல்லை. அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை, மலை அமாவாசை, பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூடாது, நீ தானே சொன்ன பூஜை அன்றைக்கி வெடிக்கலாங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரல வெடிக்கக்கூடாது. அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா, நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே, நான் செத்தா வெடி போ அப்படின்னா. பையன் சொன்னால் அதுக்குள்ளே திருமேன்றான். அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே திருமேன்றான். இப்போ தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றினுக்கிறாங்கன்னு அர்த்தம். சார் எதையுமே சொல்லிக் கொடுக்கணும் சார். வீட்டில் பொய் சொல்கிறது நிறுத்தணும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் சொல்கிறது மாட்டிப்போம். இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்யை கொஞ்சம் குறைச்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட, அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது. பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன், MBA படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம். வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மாட்டிப்போம்.
போய் சொல்லவே முடியாதுங்க. மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்ம ஆளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்னதான் சொல்கிற அப்படின்வான். டேய் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டிங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சார் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன். அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான். ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாதாரணமாக 11 மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னையா கேட்ட? பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட? டாய் உன்னை தான் கேட்குது சொல்லிட்டா. என்னையா கேட்ட? உன்னை தான் கேட்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய் அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறேன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு. டக்குன்னு எம்டி வர்றாரா? சரி சரி சேர்மனா சரி. அந்த மாதிரி நான் பண்ணிடுச்சு. விளையாடி இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்பல? அப்போ நம்ப டே நம்மள தான் அனுப்புது. உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும். எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும். உங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி. ஒரு செயலை செய்யும் போது சிந்திங்கள். சார் ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது. ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுது. ஒரு நிமிஷம் சிந்திங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார். ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார். போனால் போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணுறான், கிராஸ் பண்ணிக்கோன்னு. இல்லை உண்மையிலேயே இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே. அவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். மக்களோட நன்மைக்காக போனால் போதுன்னு நம்மளை விட்றான். நீங்கள் பாருங்கள், சிக்னல் இல்லாத ரயில்வேவை பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த இவ்வளோ பெருசு இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல, கை தூக்கி விடுமே, அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு. அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம், எத்தனை ஆக்சிடெண்ட். செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எது பேஸ் அடிப்படை? உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் இருப்பது. நாட்டில் இவ்வளோ தற்கொலை, உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் செயல்படுவது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உண்மை விளையும். ஒன்றும் கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது. இல்லை சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார்? இல்லை, யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான், கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள். அதை விட சிரிப்பு, அவன் வைக்கலைனாலும் சென்னை சில்க்கு, போத்தி சில்க்கு, சரவணா, ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான். என்னென்ன வண்டி கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள், சென்னை சில்க். அன்றைக்கி என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சுங்க. என் பேரை எடுத்துட்டானுங்க, இவனும் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். இல்லை உண்மை. ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம். அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம். எது செய்வதானாலும் சரி, எதை நீங்கள் பேசுவதானாலும் சரி, ஒரு வினாடி சிந்தியுங்கள். சிந்தனை செய்கின்ற மனவு வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.